இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3 செகண்ட் லெசன் ஷேக்கி பாஜ் மக்கி அப்படின்ற லெசனோட புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலில். அப்போ உங்களுக்கு லெசன் இன்னும் நல்லா புரியும், கொஷின் ஆன்சர்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வாங்க கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். तुम्हें कहानी में कौन सबसे अच्छा लगा क्यों? सो तुम्हें कहानी में उनक कहानी ना स्टोरी कौन सबसे अच्छा लगा यार सबसे எல்லார விடையும் நல்லதா உனக்கு தோணுது क्यों எதனால அப்படி தோணுது? तुम्हें कहानी में कौन सबसे अच्छा लगा क्यों? हमें कहानी में सबसे अच्छी लोमटी लगी. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டோரியில் எல்லாரோடையும் ரொம்ப பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோம்டி, அந்த விக்சன், அந்த ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விக்சனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. क्योंकि उसने बड़ी चतुराई से काम लिया. ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப கிளவராக, சதுராயி அப்படின்னா ரொம்ப கிளவராக வந்து வேலை பண்ணா. हमें कहानी में सबसे अच्छी लोमटी लगी क्योंकि उसने बड़ी चतुराई से काम लिया. उसने मक्खी को அவன் என்ன பண்ணா, அந்த ஹவுஸ் ஃப்ளை என்ன பண்ணா, उसने मक्खी को सबक सिखाने के लिए, सबकना लेसन, सिखानेना टीच பண்றது, அவனுக்கு லெசன் டீச் பண்றதுக்காக उसने मक्खी को सबक सिखाने के लिए उसे मक्खी के जाल में फंसा दिया. मक्खी के जाल அப்படின்னா வந்து அந்த மக்டினா என்னது, அந்த ஸ்பைடரோட ஜால்னா வெப், அந்த ஸ்பைடரோட வெப்பில் வந்து ஃபன்சாதியா ஸ்டக் பண்ண வச்சான், அவனை மாட்ட வச்சிட்டான். उसने मक्खी को सबक सिखाने के लिए उसे मक्खी के जाल में फंसा दिया. इससे मक्खी का घमंड चूर चूर हो गया. அதனால என்ன ஆச்சு, इससे அதனால மக்கியினுடைய அந்த ஈனுடைய கமெண்ட், அந்த பூஸ்டிங், அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருப்பான், தன்னை தானே பெருமைப்படுத்துகிற அந்த பூஸ்டிங் தன்மை என்ன ஆச்சு, சூர் சூர் ஹோகையா, தவிடு பொடி ஆயிடுச்சு, அப்படியே வந்து கிராக் ஆயிடுச்சு எல்லாமே அப்படின்றத ஆன்சர். मकड़ी के झाल में फंस गई थी, फिर क्या हुआ होगा, कहानी आगे बढ़ाओ. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, மக்கி என்ன பண்ணுச்சு, அந்த ஹவுஸ் ஃப்ளை மக்கடி கே ஜால், ஸ்பைடரோடைய அந்த வெப்பு மேலே ஃபன்ஸ் கை தி ஸ்டக் ஆயிடுச்சு, மாட்டிக்கிச்சு. ஃபிர் கியா ஹுவா ஹோகா. ஸோ கதையை வந்து நம்ம அதோட முடிச்சிட்டாங்க புக்கில். ஃபிர் கியா ஹுவா ஹோங்க, வேற என்ன நடந்திருக்கும், கஹானி ஆகே படாவோ. ஸோ ஸ்டோரியை மேற்கொண்டு உன்னை சொல்கிறாங்க. அந்த சில்ட்ரன் நம்ம என்ன பண்ணோம், நம்மளே வந்து சில்ட்ரனை சொல்ல வைக்கணும். மக்கி மக்கடி கே ஜால் மே ஃபன்ஸ் கை. ஸோ என்ன ஆச்சு, மக்கி அந்த ஸ்பைடரோட ஜால், அந்த ஈயானது ஸ்பைடரோட வெப்பில் வந்து ஃபன்ஸ் கை மாட்டிக்கிச்சு. उसने झाल से निकलने की बहुत कोशिश की. ஸோ அது என்ன பண்ணுச்சு, அந்த வெப்பில் இருந்து வெளியில் வரத்துக்காக நிக்கல்னே கி பகுத் ரொம்ப கோஷிஷ் கி ட்ரை பண்ணுச்சு. கோஷிஷ் அப்படின்னா ட்ரை பண்ணுறது. वह जितने कोशिश करती उतने ही अधिक फंस दी जाती है. ஸோ அது எவ்வளோ, ஜித்தனேனா எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ, உத்தனி ஹி அதிக் அவ்வளோக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக ஃபன்ஸ் தி ஜாதி மாட்டிக்கிச்சு. ஸோ ஸ்டக் ஆயிடுச்சு. அந்தனா கடைசியில் மே வகு ஜால் மே ஃபன்ஸ்கர் மர்கையே. ஸோ என்ன ஆகும், அந்த வெப்லேயே அது மாட்டியே மர்கயி செத்து போயிடும். உஸ்கா கமெண்ட் ஜூர் ஜூர் ஹோகையா, அதோடைய ப்ரௌடானது என்ன ஆச்சு, ஜூர் ஜூர் ஹோகையா. ஸோ அதோட ப்ரௌடானது தவிடுபடி ஆயிடுச்சு. அதான் அதோட ஆன்சர். कहानी का नाम, अगर कहानी का नाम मक्खी को ध्यान में रखकर लोमटी और शेर को ध्यान में रखकर लिखा जाए तो उसके क्या क्या नाम हो सकते हैं? ஸோ இந்த கஹானியோட பேர், இந்த கதையோட பேர் என்னது, ஷேக்கி பாஜ் மக்கி, அதாவது பூஸ்ட் பண்ணுற ஒரு ஈன்றத கதையோட பேர். இப்போ மக்கிக்கோ தியான்மே ரக்குக்கர், ஸோ அந்த மக்கிய தியானம் அதை கவனத்தில் வச்சுட்டு லோம்டி அவர் ஷேர்க்கோ தியான்மே ரக்குக்கர், லோம்டி ஷேரு இவங்களெல்லாம் வந்து அவங்களெல்லாம் கவனம் வச்சுட்டு எழுதியிருந்தா அதோட பேர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. லோம்டி கோ தியான்மே ரக்குக்கர் அகர் கஹானி கா நாம் லிखा जाता तो, ஸோ அந்த விக்சனை ஞாபகத்தில் வச்சு எழுதியிருந்தா என்ன இருக்கும் பேர், லோம்டி கோ தியான்மே ரக்குக்கர் அகர் கஹானி கா நாம், கதையினோட பேர் எழுதியிருந்தால் ஜாத்தா தோ நாம் ஹோத்தா சாலக் லோம்டி. சாலக்னா கிளவர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோம்டி அவர் மக்கி, இன்னொரு பேர் என்னது, லோம்டி அவர் மக்கி, ஃபாக்ஸும் அந்த ஈயோன்னு சொல்லலாம். ஷேர் கோ தியான் மே ரக்குக்கர் கஹானி கா நாம் லிखा जाता. ஸோ அந்த லயனை வந்து கவனத்தில் வச்சிருந்து பேர் எழுதியிருந்தா என்ன இருக்கும், மூர்க் ஷேர், ஷேர் அவர் மக்கி.
ஸோ என்னவா இருக்கும், மூர்க் ஷேர் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபூல், மூர்குனா ஃபூல், ஃபூல் ஷேர், ஷேர் அவர் மக்கின், இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்கன்னு எழுதணும். अब तुम कहानी के लिए नया शीर्षक सोचो. शीर्षकना டைட்டில், பேர் வைக்கிறது. நீங்க என்ன பண்ணணும், இப்போ கதைக்காக புதிய நயானா ஒரு புதிய பேரை நீங்களே எழுதுங்கன்னு சொல்றாங்க. यह शीर्षक कहानी के किसी पात्र पर नहीं होना चाहिए. ஸோ நீங்க எழுதுற இந்த பேர் வந்து எந்த ஒரு பாத்திரனை, எந்த ஒரு கேரக்டரையும் மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடாது. यह शीर्षक कहानी के किसी पात्र पर नहीं होना चाहिए. कहानी की किसी घटना के बारे में शीर्षक हो सकता है. ஸோ இந்த கதையில் இருக்கிற ஏதாவது ஒரு घटना ஒரு இன்சிடென்ட், घटना के बारे में इंसिडेंट பத்தி இருக்கணும் உன்னுடைய டைட்டில். कहानी का नया शीर्षक हो सकता है. ஸோ இவங்களே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, நீங்க கூட புது பேர் ஏதாவது எழுதலாம். कहानी का नया शीर्षक हो सकता है घमंडी का सर नीचा. घमंडी அப்படின்னா ப்ரௌட், ப்ரௌட் பண்றவங்களோட தலை என்ன ஆயிடுச்சா, நீச்சா, தலை கீழே இருக்கிறது அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. கமட் கா நத்தீஜா, நத்தீஜானா ரிசல்ட். ஸோ ப்ரௌடினுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது கதைக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதே டைட்டில் எழுதாம நீங்க புதுசா நிறைய இந்த இன்சிடென்ட்டை வச்சு புது டைட்டில் நீங்களே எழுதணும். ஷேர் கி ஜஹக் தும் அப்படின்னா ஜஹக்னா பிளேஸ், ஷேரினுடைய பிளேஸ்ல நீ இருந்தா என்ன பண்ணுவ, ஷேர் கி ஜஹக் தும். मक्की ने जब शेर को जगाया तो वह आग बबूला हो गया. ஸோ மக்கி என்ன பண்ணுது, அந்த ஈ என்ன பண்ணுது, ஜப் ஷேர், ஷேர்னை வந்து ஜகாயா எழுப்பும் போது, தூக்கத்துலேருந்து எழுப்பும் போது, வஹு ஆக் பபுலா அப்படின்னா ரொம்ப கோவம் ஆயிடுது. ஆக் பபுலா அப்படின்னா ரொம்ப கோவம். ஆக் பபுலா ஹோ கயா. तुम है जब कोई गहरी नींद से जगाता है तो तुम क्या काम करते हो. ஸோ உன்னை யாராவது, கோயி யாராவது, கெஹரினா ரொம்ப டீப்பான, நீந்துனா தூக்கம். ஸோ கெஹரி நீந்து, டீப்பான தூக்கத்துல இருந்து ஜகாத்தா எழுப்புறாங்க அப்படின்னா, தோ தும் கியா காம் கர்த்தே ஹோ, அப்ப நீ என்ன வேலை செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, यदि मैं शेर की जगह होता तो आग बबूला नहीं होता. இஃப், எதினா இஃப், நான் ஷேரினுடைய பிளேஸ்ல இருந்தா நான் என்ன ஆக மாட்டேன், ஆக் பபுலா ரொம்ப கோவமா ஆக மாட்டேன், நஹி ஹோத்தா. கெஹரி நீந்து சே ஜகானே, என்ன யாராவது டீப் ஸ்லீப்ல இருந்து எழுப்புனா, பர் மைத்தோ மம்மி சே கஹத்தாவும், அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட மம்மி கிட்ட ஏற்கனவே சொல்லிடுவேன், எழுப்பும் போதே சொல்லிடுவேன், கஹத்தாவும் முஜே அபி அவுர் சோனே தோ, என்ன இன்னும் கொஞ்ச நேரம், அபி அவுர் சோனே தோ, என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, சோனே தோ. மேரே நீண்ட் பூரி நஹி ஹுயி ஹை, என்னோட தூக்கம் இன்னும் ஃபுல் ஆகலை, பூரினா ஃபுல் ஆகலை, நான் எனக்கு இன்னும் தூக்கம் வருது, நானே சொல்லிடுவேன்னு சொல்லி ஆன்சர் எழுதியிருக்காங்க. மக்கி உடாத்தே உடாத்தே ஷேர் உப் கயா தா, தும் கியா கர்த்தே கர்த்தே ஊப் ஜாத்தே ஹோ. ஸோ மக்கி என்ன பண்ணது, மக்கி வந்து திரும்ப திரும்ப உடாத்தே உடாத்தே திரும்ப திரும்ப செய்கிற வேலையே செஞ்சு, ஷேர் என்ன ஆயிடுச்சு, ஊப் கயாத்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இல்லையா, போர் ஆயிடுச்சு. ஊப்னா போர் ஆகுறது. தும் கியா கர்த்தே கர்த்தே ஊப் ஜாத்தே ஹோ, நீ என்னென்ன பண்ண போர் ஆகிடுவ அப்படின்னு நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட கேட்கணும். அவங்க கண்டிப்பாக என்ன ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பாருங்க. மை அதிக் தேர் தக் டிவி தேக்தே தேக்தே, நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் டிவி பார்த்து பார்த்து, அதிக் தேர் தக் ரொம்ப நேரம் வந்து டிவி பார்த்து பார்த்து, வா அதுவும் இல்லாமல் ப்ளஸ் ஸ்கூல் கா காம் கர்த்தே கர்த்தே ஊப் ஜாத்தா ஹூ, ஸ்கூலினுடைய வேலை செஞ்சு செஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆன்சர் எழுதுவாங்க, ஸ்கூல் கா காம் கர்த்தே கர்த்தே ஊப் ஜாத்தா ஹூ. मान लो तुम शेर हो, मक्की ने तुम्हारे साथ जो कुछ भी किया वह लोमटी को बताओ. मान लो அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, நீ தான் அந்த ஷேர், நீ அந்த லயன் நீ தான். மக்கி ने तुम्हारे साथ जो कुछ भी किया, ஸோ மக்கி இந்த ஷேர் கிட்ட என்னெல்லாம் பண்ணுச்சோ அதை வந்து நீ என்ன பண்ணணும், லோம்டி கிட்ட சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோரியாக நம்ம அதை வந்து சொல்லணும். அந்த ஸ்டோரி வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்ல வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தி வேர்ட்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ ஸ்டோரி பார்க்கலாம். பெஹன் லோம்டி, ஸோ பெஹன்னா அக்கா, சகோதரின்ற மாதிரி சகோதரி லோம்டி. மை ஜங்கிள் கா ராஜா ஹூ, நான் வந்து இந்த ஜங்கிளினுடைய ராஜா. மக்கி நே மேரே சாத் பகுத் பூரா வியஹார் கியா, வியஹார் அப்படின்னா பிஹேவியர், பூரானா ரொம்ப பேட், ஒரு பேட் பிஹேவியர், ஒரு தப்பான ஒரு செயலை செஞ்சது. மக்கி வந்து என்ன பண்ணுச்சு, மக்கினே மேரே சாத், இந்த மக்கி இந்த ஈ ஆனது என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கெட்ட ஒரு செயலை செஞ்சது. பெஹலே தோ உஸ்னே மேரே கான் மே பின் பினா கர் முஜே கெஹரி நீந்து சே ஜகா தியா. பெஹலே ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணா, என்னுடைய காது பக்கத்தில் வந்து பின் பினா அப்படின்னு சவுண்டு கொடுத்து, முஜே கெஹரி நீந்து, என்னோட டீப்பான தூக்கத்துல இருந்து என்ன ஜகாதியா, என்னை எழுப்புனா. जब मैंने उसे दूर हटने के लिए कहा और उसे मार डालने की धमकी दी तो उसने मुझे लड़ने की चुनौती दे डाली. जब मैंने, அப்போ நான் என்ன பண்ணேன், உசே தூர் ஹட்னே, அவனை தூரத்துலேருந்து தூரம் தள்ளி போகிறதுக்காக, ஹட்னேனா தள்ளி போகிறதுக்காக, கேலியே
கஹா சொன்னேன் தூரம் தள்ளிப்போ அப்படின்னு சொன்னதுக்கு அவர் உசே மார் டால்னேக்கு தம்கி தி, நான் என்ன பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். மார் டால்னேக்கு தம்கி அப்படின்னா த்ரெட்டனிங், பயம் பொறுத்துறது. உன்னை நான் கொன்னுடுவேன் பயமும் பொறுத்தினேன். உஸ்னே முஜே லட்னே கி சுனௌதி தே டாலி, அப்போ அவன் என்ன பண்ணா, உஸ்னே முஜே லட்னேனா ஃபைட் பண்ணுறதுக்கான, சுனௌதி அப்படின்னா சேலஞ்ச் பண்ணா, என்கிட்ட ஃபைட் பண்ணுறியா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான். மக்கி पहले मेरे कान पर बैठी तो मैंने उसे मारने के लिए पंजा मारा. ஸோ மக்கி முதல்ல என்ன பண்ணுச்சு, என்னோட காதில் வந்து உட்கார்ந்த உடனே பர் பைட்டி தோ மைனே நான் என்ன பண்ணேன், உசே மார்னே के लिए அவனை அடிக்கிறதுக்காக பஞ்சா மாறானா என்னுடைய கிளாஸ், அந்த கைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிளான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், CLAW. அந்த கிளாவை எடுத்து அடிக்கிறதுக்காக பஞ்சா மாறா கைகளை எடுத்தேன். तो वह उठ गई, அப்போ அவன் என்ன பண்ணா, மேலே எழும்பிட்டான். அவர் மேரா கானு சில் கயா, அதனால என்னோட காதில் அடிபட்டுருச்சு. சில் கயா அப்படின்னா நொறுங்கிடுச்சு, காது அடிபட்டுடுச்சு. इसके बाद वह நாக்கு பர், நாக்குன்னா மூக்கு, அதுக்கப்புறம் என்னோட மூக்கில் வந்து உட்காந்தான். மாத்தே பர்னா ஃபோர்ஹெட், நெற்றியில் வந்து உட்காந்தான். கபி கால் பர், கால்னா சீக்கு, கன்னத்தில் வந்து உட்காந்தான். அவர் கபி கர்தன் பர், கர்தன்னா நெக்கு, கழுத்தில் வந்து உட்காந்தான். मैंने उसे मारने के लिए हर बार पंजा चलाया, நான் ஒவ்வொரு தடவையும் அவனை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், என்னோட கிளாவை வந்து எடுத்து அவனை அடிக்கிறதுக்கு பஞ்சா சலாயா, கைகளை எடுத்தேன். பர் வர் வஹ் ஹாத் நஹி ஹாயி, ஆனால் அவன் வந்து என் கைகளில் கிடைக்கவே இல்லை. மை பஞ்சே லக்னே சே கஹி ஜகக் சே காயல் ஹோ கயா, நான் அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போல என்ன ஆச்சு, கஹி ஜகக் என்னோட நிறைய இடத்துல எனக்கு காயல்னா ஊண்டு, அடிபட்டுடுச்சு. மேரா பூரா ஹால் ஹோ கயா, ஹால் அப்படின்னா கண்டிஷன், என்னோட கண்டிஷன் பூரா அப்படின்னு என்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. பூரா ஹால் ஹோ கயா, பேட் கண்டிஷன் ஆயிடுச்சு. பஹன் அப் தும் ஹி பத்தாவோ மை கியா கரும், சிஸ்டர் நீங்களே இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லி அவங்க கதைகளை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசனில் இருக்க அதே கதை தான். இந்த கதையை வந்து நீங்கள் ஷேராக இருந்து அந்த லோம்பி கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை திருப்பி ஷார்ட்டாக சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப அப்படி ஃப்ளூயண்ட்டாக வரும். ஸோ அதனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. शेर तो भोजन करके आराम कर रहा था, तुम खाने खा कर क्या करते हो. ஸோ ஷேர் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருப்பாங்க கதையில், போஜன் அதாவது போஜன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆராம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்க, கானா காக்கர் கியா கர்த்தே ஹோ. ஸோ குழந்தைங்க நீங்கள் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கபி கபி ஆராம் கர்த்தே ஹே யா டஹல்னே பி சலே ஜாத்தே ஹே. ஸோ அப்பப்போ என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம், இல்லைனா என்ன பண்ணுவோம், டஹல்னே அப்படின்னா வந்து வாக்கிங், ஸ்ட்ராலிங் சொல்லுவாங்க, வாக்கிங் கூட நாங்கள் போயிடுவோம். टहलने भी चले जाते हैं. शेर ने भोजन में क्या खाया होगा, तुम क्या क्या खाते हो. ஸோ இந்த ஷேர் வந்து போஜன் ஃபுட்டாக என்ன சாப்பிட்ருக்கோம், क्या खाया होगा என்ன சாப்பிட்ருக்கோம், நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஷேர் என்ன சாப்பிடும், ஷேர்னே கிசி ஜான்வர் கா கச்சா மான்ஸ் காயா ஹோகா. கண்டிப்பாக ஷேர் என்ன சாப்பிட்ருக்கோம், கிசி ஜான்வர் ஏதாவது ஒரு அனிமலோட கச்சா அப்படின்னா வந்து ஒரு பச்சையான ரா, மான்ஸ்னா வந்து அந்த மீட், ஒரு பச்சையான ஒரு ரா மீட்டை வந்து சாப்பிட்ருக்கோம். காயா ஹோகா கண்டிப்பாக அதுதான் ஷேர் சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன சாப்பிடுவோம், சாவல்னா அரிசி, தால் பருப்பு, சப்ஜி வெஜிடபிள்ஸ், ரோட்டி கோதுமையில செய்த உணவு, அவர் சாலட்னா வந்து சாலட், வா ஃபல்னா வந்து ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து சாப்பிட்ருப்போம்னு சொல்லணும். கிஸ்னே கியா கஹா. ஸோ யார் என்னென்ன சொன்னாங்க. நீச்சே கஹானி சே झूठी तस्वीर दी गई है. ஸோ இங்கே வந்து அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, தஸ்வீர்னா பிக்சர், ஸோ ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. உஸ்மே குச் நா குச் போலா ஜா ரஹா ஹை. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மக்கி என்ன சொல்லியிருக்கோம் இல்லை ஷேர் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எழுதணும். சோச்சோ ஒரு லிக்கோ கौन क्या बोल रहा है. ஸோ இதுவும் வந்து நீங்கள் லெசன் படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும். நீச்சே கஹானி சே ஜுட்டி தவர் கொடுத்துருக்கிற இந்த தஸ்வீரை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கி போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது, மக்கி என்ன சொல்லியிருக்கோம் ஷேர் கிட்ட, வர்ணா கியா கர்லோங்கி. இப்போ வந்து ஷேர் சொல்லலை, என்கிட்டே நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க, கிட்ட வந்தனா நீ அவ்வளோதான் அப்படின்னு, வந்தனா அப்படின்னு சொல்லல, வர்ணா இல்லைனா. ஸோ வர்ணா கியா கர்லோங்கி, வந்த என்ன பண்ணுவேன், மை கியா தும்சே டர் ஜாவிங்கி, நான் என்ன உங்ககிட்ட பயப்படுவேனா, மை தோ தும்சே பி லட் சக்தி ஹோ, நான் வந்து உன்னே வந்து ஃபைட் பண்ணிடுவேன், லட்னா ஃபைட் பண்ணுவேன். ஹிம்மத் ஹோத்தா ஆஜாவோ, ஹிம்மத்னா தைரியம் இருந்தால் வா அப்படின்னு சொல்லி இந்த மக்கி வந்து ஷேர் கிட்ட பேசுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் என்ன சொல்லியிருக்கோன்றதை நீங்கள் எழுதணும். ஷேர் போலா மக்கி பெஹன் அப் முஜே சோடோ, மக்கி பெஹன் இப்போ நீ என்ன விட்டுடு, மை ஹாரானா நான் தோற்று போயிட்டேன், அவர் தும் ஜீத்தி நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, பஸ் இதை நிறுத்திக்கலான்னு பேசுது.
இப்போ ஹாத்தி கொடுத்துருக்காங்க, மக்கி போலி. இப்போ மக்கி வந்து ஹாத்தி கிட்ட என்ன சொல்லுச்சு? ஹாத்தி கியா தும் முஜ்சே லட் சக்தே ஹோ, ஹாத்தி நீ என்ன என்கிட்ட வந்து ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்டோரியில் கேட்கும் இல்லையா, அதை தான் நம்ம எழுதணும். இப்போ இதை தான் எழுதணுன்றதுல ஸ்டோரி படிச்சுட்டு வேற எந்த லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நம்ம எழுதலாம். ஹாத்தி கியா தும் முஜ்சே லட் சக்தே ஹோ, நீ என்கிட்ட சண்டை போடுவியா அப்படின்னு கேட்குது. இந்த இடத்துல பாருங்க, மக்கி போலி, மக்கி சொல்லுது, லோம்டி ராணி கியா தும் முஜ்சே டர் கயி, நீ என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு அந்த ஃபாக்ஸ் கிட்ட கேட்கும் இல்லையா, அந்த விக்சன் கிட்ட இது கேட்கும், என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படின்றத நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோம்டி போலி. ஸோ லோம்டி என்ன சொல்லுது? மக்கி ராணி உதர் வகு மக்கட்டி திக்காய் தே ரஹினா, அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கு இல்லையா, மக்கட்டினா ஸ்பைடர் தெரியுது இல்லையா, வகு ஆப்கோ காலி தே ரஹி, அவன் உன்னை காலி அப்படின்னா அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னை வந்து ரொம்ப தப்பான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கான். வகு ஆப்கோ காலி தே ரஹி ஹை உஸ்கி ஜரா கபர் லோனா, அவனை கொஞ்சம் நீங்கள் பயம் பொறுத்துங்க, உங்களை பற்றி அவனை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுது. கௌன் கியா, ஸோ யார் வந்து என்ன சொல்கிறாங்க? பிரஷன் பாருங்கள், கஹானி கே ஹிசாப் சே பத்தாவோ, ஸோ ஸ்டோரி வச்சு நம்ம சொல்லணும். கம்டி யார்? இதில் கம்டினா ரொம்ப ப்ரௌடாக பூஸ்டிங் பண்ணுறவங்க, அவங்கள பற்றி பெருமை பேசுகிறவங்க யார்? மக்கி. சத்தூர் யார்? கிளவர் யார்? ஹாத்தி. டர்போக் அப்படின்னா ரொம்ப பயந்தாங்கோலி யார்? ஷேர். சப்சே சதுர், எல்லார விடையும் ரொம்ப கிளவர் யார்? லோம்டி. சமஜ்தார், ஸோ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க யாரு? ஹாத்தி. ஆல்சி அப்படின்னு ரொம்ப லேசி யாரு? ஷேர். चुटकी बजाते ही, चुटकी बजाते का मतलब होता है बहुत जल्दी कर लेना. ஸோ சுட்கி பச்சானே அப்படின்னா சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் பகுத் ஜல்தி கர்லேனா, எந்த வேலைகளை நீங்கள் சீக்கிரம் செய்வீங்க. தும் கோன் கோன் சே காம் சுட்கி பஜாத்தே ஹி கர் லேத்தா ஹை, எந்தெந்த வேலைகளை நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் செய்வீங்க பத்தாவோன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் பாருங்க. ஹம் தூத் பீனா, பால் குடிக்கிறது. ஜூத்தே பெஹன்னா, ஷூ போடுறது. பாலோ மே கன்கா கர்னா, தலையை வாரது. ஸ்கூல் கி வர்தி பெஹனா, ஸ்கூலினுடைய ட்ரெஸ்ஸை போடுறது. அப்படி பாத் போல்னே கா காம் சுட்கி பஜாத்தே ஹி கர் லேத்தா ஹூம். ஸோ எங்களுடைய வேலைகளை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சுட்கி பஜானி, சுட்கி பஜானா ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. இதை விட சீக்கிரம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை கூட நீங்கள் எழுதலாம். अब तुम अपनी एक ढोली बनाओ, तुम में से एक लीडर बनेगा, वह बाकी बच्चों को करने के लिए काम देगा, जिसे चुटकी बजाते ही करना होगा. जैसे बाहर से 5 पत्तियां लाओ और उनके नाम बताओ, या शेख भाज भक्की के पात्रों के नाम बताओ, जो सबसे जल्दी कर ले वह लीडर बने. ஸோ இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு விளையாட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து நம்மளுக்குள்ளே வந்து என்ன பண்ணோம், டோலி பண்ணாவோ. அப்பு தும் அப்படி ஏக் டோலி, டோலினா ஒரு டீம் செய்யுங்க. தும்மே அதில் வந்து ஒரு லீடர் இருக்கணும். மீதி இருக்கிற பசங்க என்ன பண்ணணும்னா அந்த லீடர் வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அந்த 4 பேருக்கும் வேலை கொடுக்கணும். ஜிசே சுட்கி பஜாத்தே ஹி கர்னா ஹோகா. ஸோ என்ன பண்ண, சுட்கி பஜாத்தேன்னா அந்த வேலையை வந்து குயிக்காக செய்யணும். அந்த லீடர் வந்து ஒரு வேலை கொடுப்பான், அந்த வேலையை யார் குயிக்காக செய்கிறாங்களோ அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லீடர் ஆவாங்க. ஜெய்சே பாஹர் சே 5 பத்தியா லாவோ, எந்த மாதிரி வேலை கொடுக்கணும்னா வெளியில் ஓடி போய் வந்து நிறைய ஒரு 5 லீவ்ஸ், பத்தியானா லீவ்ஸ் எடுத்துட்டு வா. ஸோ போய் வேறு 5 ஐட்டம் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வா, அந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் வேலை கொடுக்கணும். உனக்கே நாம் பத்தாவோ, யா ஷேக் பாஜ் பாக்கிக்கே பாத்திரக்கே நாம் பத்தாவோ. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு லெசன் படிச்சிங்கன்னா அந்த லெசனில் இருக்க கேரக்டர் சொல்லு. ஜோ சப்சே ஜல்தி கர்லே வகு லீடர் பண்ணி, யார் இதை சீக்கிரம் செய்கிறாங்களோ அவங்க லீடர். ஸோ இது வந்து ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நம்ம கிளாஸில் பண்ணி பார்க்கணும். ராஸ்தா டூண்டோ, ராஸ்தானா வே, வழியை வந்து டூண்டோ கண்டுபிடிக்கணும். यह मट्टी उस रास्ते से जाना चाहती है जिस पर चलकर सबसे ज्यादा चाले मिले. अंदर जाने के लिए 1 2 3 4 और 5 में से कौन सा रास्ता होगा. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வழி கண்டுபிடிச்சு அவங்க வந்து வே கண்டுபிடிக்கும். இது ஒரு மேஸ் மாதிரி இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்பைடரால் போக முடியும்னு வந்து சில்ட்ரன் இதை பண்ணணும். तो नेक्स्ट क्वेश्चन பார்க்கலாம். इन वाक्यों को अपने ढंग से लिखकर बताओ. ஷேர் ஆக் பப்லா ஹோட்டா. ஸோ ஆக் பப்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோவம் வருது. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த லைனை வந்து நீங்களா சேஞ்ச் பண்ணி எழுதணும். இன் வாக்கியம்க்கு அப்பனா டங்கு செய், நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஸோ எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பாருங்கள். ஷேர் ஆக் பப்லானா என்னது, குஸ்ஸா, கோவம் வருது. குஸ்ஸே சே காப்னே லகா, காப்னே அப்படின்னா வந்து ட்ரம்பிள் ஆகுறது, ரொம்ப வந்து ஷிவரிங் ஆகுறது. என்னாச்சு, கோவத்தில் அப்படியே ஷிவர் ஆயிடுச்சு.
அந்த ஆக் பபுலாவை இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஷேர் குஸ்ஸே சே காப்னே லகா, உஸ்கி ஜரா கபர் லோனா. கபர் அப்படின்னா வந்து உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, உஸ்கே பாரேமே பத்தா கரோ, அவனுக்கு புரியவை, அவனுக்கு உஸ்கே பாரேமே உன்னை பற்றி அவனுக்கு புரியவைன்னு சொல்கிறாங்க. உஸ் மக்கட்டி को तो मैं चुटकी बजाते ही खत्म कर देती हूँ. ஸோ என்ன சொல்லுது, அந்த மக்கட்டியை நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு சுட்கி பஜாத்தை ரொம்ப சீக்கிரத்துலேயே நான் வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு, கத்தம் கருதுன்னா நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. உஸ் மக்கட்டி கோமை ஜல்தி ஹி மார் தேத்துவோம். நான் அது வந்து என்ன பண்ணுவேன், அந்த சுட்கி பஜாத்தே அப்படின்றதுக்கு பதிலாக ஜல்தின்னு போட்டாங்க. ஜல்தி ஹி மார் தேத்தாகும், ரொம்ப சீக்கிரமாகவே அதை வந்து அடிச்சிடுவேன். ஜங்கல் கே ராஜா கே முஹ் சே ऐसी பாஷா ஷோபா நஹி தேத்தா. ஸோ என்ன சொல்லுது, காட்டு ராஜானுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது வந்து ஷோபா, பியூட்டி இல்லை அப்படின்னு. இது வந்து நம்ம லெசனில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த லைன்ஸு. ஸோ இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி லெசனோட வீடியோ போய் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் புரியும். ஸோ ஜங்கல் கே ராஜா கே முஹ் சே ऐसी பாஷா ஷோபா நஹி தேத்தி ஹை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா, ஜங்கல் கே ராஜாக்கோ ऐसा नहीं करना चाहिए. ஸோ ஜங்களோட ராஜா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். உடுத்தே मडराते, इनके पास तुमने अक्सर किन किन को उठते मडराते देखा है. ஸோ எதெல்லாம் வந்து மேலே எழும்பி எழும்பி வருது, நீங்கள் எதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜல்தே பல்பு கே ஆஸ்பாஸ் மச்சர் சிப்கலி. ஸோ ஜல்தே பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் ஃப்ளை சின்ன சின்ன இந்த இன்செக்ட்ஸ்லாம் பறக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஜல்தே பல்ப்னா எரிஞ்சிட்டு இருக்க அந்த பல்பு, ஆஸ்பாஸ் அது பக்கத்தில் மச்சர்னா வந்து மஸ்கிட்டோ கொசு, சிப்கலி அப்படின்னா லிசார்ட் அந்த பல்லி வந்து இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதியிருக்காங்க. கேத்தோனா வந்து வயல்வெளியில் என்ன இருக்கும்னா டிட்டே மச்சர்னா கிராஸ் ஹோப்பர். இக்டே பானி கே ஊப்பர். ஸோ இக்டே பானி கே ஊப்பர் என்ன இருக்கும், தண்ணிக்கு மேலே என்ன இருக்கும், மச்சர் மக்கி. ஸோ ஃபூலோம் பர் பூக்கள் மேலே என்ன இருக்கும், தித்திலி பட்டர்ஃப்ளை பிரம்மர் இருக்கும். அந்த மாதிரியான பூச்சி, பட்டர்ஃப்ளை மாதிரியே ஒரு விதமாக இன்னொரு பூச்சி இருக்கும். கச்சரே கே ढेर पर மக்கி மச்கர். கார்பேஜோட குவியல், அதாவது குப்பை குவியல் இருக்குல்ல, கச்சரேனா வந்து குப்பை, டேர்னா வந்து பைலுன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பை வந்து குவிச்சு வச்சிருக்கட்டுல இருக்கும், மக்கி மச்சர் இருக்கும். ஸோ மஸ்கிட்டோவும் இருக்கும். ஹல்வாய்க்கு மிட்டாய், ஹல்வாயினா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அந்த மிட்டாய் மேலே என்ன இருக்கும், மக்கி. ஷஹத் கி மக்கி அப்படின்னா, ஷஹத்னா வந்து ஹனி, அந்த ஹனியில் வரக்கூடிய ஒரு விதமான அந்த ஈயும் இருக்கும். கோன் ஹே ஷேக்பாஜ். ஸோ ஷேக்பாஜ்ன்றது யார். क्या तुम किसी शेखबाज को जानते हो, कौन है वह किस चीज़ के बारे में शेख பகார்த்தா ஹே. ஸோ ஷேக் பாஜ்னா என்னது, ஷேக்கி பாஜ் மக்கின்னு அந்த கதையோட பேர். ஷேக்கி பாஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப தன்னைத்தானே பூஸ்டிங், பெருமைப்படுத்திக்க கூடியவன் இல்லையா. ஸோ உனக்கு யாராவது அந்த மாதிரி ஷேக்கி பாஜ் யாராவது தெரியுமான்னு கேட்குறாங்க. क्या तुम किसी शेखी बाज को जानते हो, कौन है वह, அது யாரு. वह किसी चीज़ के बारे में शेख பகார்த்தா ஹே. ஸோ அவன் எதை பற்றி பெருமை பேசுவான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு யாராவது ஒரு தனிப்பட்ட கேரக்டர் தெரிஞ்சாலும் எழுதலாம், இல்லை கதை பற்றி கூட எழுதலாம். மை ஏக் ஷேக்கி பாஜ்கோ ஜான்தா ஹூம். ஸோ இவங்க யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களை பற்றி எழுதியிருக்காங்க. வஹுக மேரா படோசி சலீம். ஸோ அவங்க தான் என்னுடைய சலீம் அப்படின்றவங்க. வஹ் அப்பனே घर में बहुत अधिक विदेश चीज होने की ஷேக்கி பகார்த்தா है. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க வீட்டில் அப்பனே घर में बहुत अधिक विदेश चीज, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை பற்றி ரொம்ப வந்து பெருமையாக பேசுவான். வஹ் कहता है कि हमारे पास विदेशी टेलीविज़न, कैमरा, कपड़े धोने की मशीन, टेलीफोन, பங்கே. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை பற்றி அவன் ரொம்ப பெருமையாக பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. விதேஷி, எங்கள் வீட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்த டெலிவிஷன் இருக்குது, கேமரா இருக்குது, கப்படே தோனே மிஷின், அதாவது வாஷிங் மிஷின், கப்படேனா துணி, அதை துவைக்கிற அந்த மிஷின் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, பங்கே அப்படின்னா ஃபேனு, யஹான் தக் கி தீவாரோं पर लगी पेंटिंग्स में विदेशी है. பெயிண்டிங்ஸ் பி விதேஷி ஹே. எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் கூட வெளியூர்லேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில நீங்கள் இதே தான் எழுதணுன்னு கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி அவங்க ஏதாவது பெருமையாக பேசுகிறத பற்றி கூட நீங்கள் எழுதலாம். ஸோ இதுதான் செகண்ட் லெசனுடைய புக் பேக் சொல்யூஷன். ஸோ எந்த மாதிரி இருந்தாலுமே புக் பேக் வந்து நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு நல்லது. இது எல்லாமே லைன் பை லைன் படிங்க, இதில் இருக்க புது வேர்ட்ஸை கற்றுக்கோங்க, எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.